ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பிரிஞ்சி ரைஸ் பார்க்க போகிறோம். அதாவது குஸ்கா மாரி. இப்போ பிரியாணி அரிசி எடுத்துக்கிறேன். இந்த டம்ளரில் அளந்து ஒரு 2 கப்பு போட்டுக்கிறேன். கேரட் வேஸ்ட்டாக போயிட போகுதுன்ட்டு அதையும் பொரியல் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வேஸ்ட்டாக போயிட போகுதுன்ட்டு பொரியல் பண்ணுறாங்க. அப்படியே இதுக்கு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய், புதினா அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தயிர் நெக்ஸ்ட் பண்ணிக்கணும். பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், பட்டை, எல்லாம் போட்டு இது கூட புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அலசிக்கோங்க புதினாவை. போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆரம்பத்தில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணேன். பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறணும், இல்லைன்னா திரிஞ்சிடும் தயிர். கிளறணும். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர் ஊற்றினா இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும் தயிர். கரம் மசாலா, அப்புறம் சில்லி, காஷ்மீர் சில்லி தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதையே நல்லா கிளறிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சால்ட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கவே சால்ட்டு போட்டு அதெல்லாம் ஆட் பண்ணலாம். பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும், அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். போட்டாச்சு. அதுக்கிட்டு நல்லா கொதிச்சோடனே போட்டுட்டு தட்டு போட்டு மூடி தம் போட வேண்டியதுதான். நல்லா வேகணும். போட்டு மூடி வைக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.